இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உங்களை அவரான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I greet you all in the precious name of our Almighty God. கொலம்பல் 3:22 நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. இந்த வசனத்தை வைத்து இந்த பக்திவான தெய்வீக ஆராதனைக்குள்ளாக பிரவேசிக்க இருக்கிறோம். தனி ஜெபம் செய்து இந்த ஆராதனையை நாம் துவங்குவோம். இந்த காலை வேலுமாக எங்கள் எல்லோரும் ஜீவனை தப்பி இழுப்பிற்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பானவரே, இந்த பக்தி விதமான தெய்வீக ஆராதனைகளை பரலோகத்தின் தேவனை தரிசிக்க முடியாத கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் இருக்கிற அன்பார்ந்த விசுவாசிகளின் ஆசீர்வாதத்திலும் இணையதளத்தின் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் நீங்கள் ஆசிரியர் பத்தாவே தியானிக்கின்ற சத்திய வசனங்கள் ஆசீர்வத்தாரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபலத்திலாவே ஆமென். கொலம்பல் 3:22 வாசகமாக ஆண்டுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பரலோக தேவன் உங்களையும் குடும்பத்தையும் நாம் எல்லாரையும் தேவன் இரக்கமுள்ளவர்களாக இந்த மாதிரி நீளமாக நம்ம நிறுத்தி வந்திருக்கிறாரு. நிறைவு மன மகிழ்ச்சியான ஓய்வு நாள் இல்லாம கூடி இருக்கிறோம். இம்மட்டும் காத்த இம்மானுவேல் புதிய வார்த்தைக்குள்ளாக நாம் கலசிருக்கின்ற போது, புதிய மாதங்களாக கலசிருக்கின்ற போது இம்மட்டும் காத்த தேவன் புதிய மாதிரிகளுமாக புதிய வாரடிகளுமாக நாம் எல்லாரையும் காப்பாராக. இந்த ஜெப ஆராதனை கலந்து கொள்ளும்படியாக இணையதளத்தின் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும், எங்கள் மத்தியில் இருக்கிற அன்பார்ந்த குடும்பங்களையும் எங்களுடைய சபையின் சார்பாகவும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் அன்போடு வரவேற்று கொள்கிறேன். இந்த பக்திதான தெய்வீக ஆராதனைக்கு நாம் யாரும் சேர்ந்து 366வது பாடலை பாடுவோம். 366 என் ஆத்துமா நேச மேய்ப்பரே என் உள்ளத்தின் ஆனந்தமே. 366வது பாடலை நாம் துவக்க பாடலாக பாடுவோம். Yeah.
வேதமாகும். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 16வது வசனம். For our scripture reading, let's turn our Bibles to the Gospel book of Luke, 13th chapter, verse 16. லூக்கா 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். இந்த தியான பகுதியிலிருந்து தியானிக்கிற சத்திய வசனத்தை பரலோகத்தின் ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவாராக. நாம் சிறந்தாழ்த்தி ஜெபம் செய்வோம். சர்வல்லமையும் மிகுந்த ஒத்தாசையும் தேவ கிருபையிலிருந்த எங்கள் பரலோகத்தின் அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாக இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபையே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொன்ன எங்கள் பரலோகத்தின் அன்புள்ள தகப்பனே, இந்த வார இடையிலுமாக இந்த மாத இடையிலுமாக சுத்தமாக காப்பாற்றி இந்த மாதத்தின் நிறைவு மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள்கள் வாழ்க்கையை கூட்டிவிடுத்து கர்த்தருடைய திவ்ய சமூகத்தில் வரும் திவ்ய வசன தியானிக்க முடியாத கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மக்களுக்கு அன்பான விசுவாச குடும்பங்களை ஆசீர்வாதத்திலும் இணையதளத்தின் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக உடைய சனத்தில் வருகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தர் நினைத்திருக்கிற ஆசீர்வாதமாக எல்லா குடும்பங்களையும் கண்ணோக்கி பார்க்க முடியாக நாங்கள் வேண்டிய கர்த்தாவே, இந்த மாத இடையிலுமாக நீ கண்மொழி பாதுகாத்துவதற்கு நமக்கு நன்றி நாங்கள் செலுத்துகிறோம். இந்த வேலையிலுமாக பரலோகத்தின் ஆண்டவரே, ஆண்டு சத்திய வார்த்தை மூலமாக நாங்கள் துதிக்க இருக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு எல்லாம் ஏறெடுத்து பரலோகத்திலிருந்து பெருக்கமான ஆசீர்வாதத்தை எங்கள் மேல் வர்ஷிக்கும்படியாக வேண்டிய கர்த்தாவே, மரியாள் எவ்விதமாக நல்ல பங்கை தெரிந்தது போல நாங்கள் எல்லாரும் நல்ல பங்கை தேர்ந்து எடுக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, எல்லாருடைய இல்லங்களும் தேவனுடைய ஆலயமாய் மாறுவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் அவர் இருக்காத்தாவே, உங்களுடைய தலைமுறையால் குணமாகிறான்னு சொன்னது போல அந்த பிள்ளைகள் சோத்தை நீ பலத்தை கொடுக்க முடியாக இருக்காத்தாவே, கண்ணீரோடு கவலையோடு சஞ்சலத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நிச்சயமாக இந்த ஆறுதல் பங்கு பெறுகின்ற பொழுது பரலோக தேவன் அவருக்கு பெரிய சமாதானம் கட்ட முடியாக நாங்கள் இருக்காத்தாவே. இந்த ஜெப ஆராதனை போட்டு எடுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு துதிக்கான மகிமை உண்டாவதாக. இந்த மாத நடிகளுமாக பரலோக தேவன் நம்மை கண்மணி பாதுகாத்து வந்திருக்கிறாரு. இந்த மாதத்திலே பிறந்த நாள் கொண்டாடின அன்பார்ந்த பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பரலோக தேவன் இன்னொரு ஆண்டை கூட்டி கொடுத்திருக்கிறாரு. நிச்சயமாக இந்த ஆண்டானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. இந்த மாதத்திலே திருமண நாளை கொண்டாடின திருமண தம்பதிகளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பரலோக தேவன் இன்னொரு ஆண்டை உங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறாரு. நிச்சயமாக பரலோக தேவன் உங்களையும் குடும்பத்தையும் அபிரதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேலையுமாக தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பாகம் லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் வசனங்கள் 10 - 16 இருந்து உங்களோடு நான் தியானம் கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். பரலோகத்தின் ஆண்டவர் இந்த பகுதியிலிருந்து நமக்கு என்ன பாடத்தை வைத்திருக்கிறார், எந்த நபரை பற்றி இங்கே பேசப்பட்டிருக்கிறது, அது மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய காரியங்களை உங்களை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். லூக்கா 13வது அதிகாரம் வசனங்கள் 10 - 16 வரை நாம் வாசிப்போம் என்றால் 18 வருடமாய் இருந்த கூனியை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. Luke 13th chapter verses 10 to 16, it talks about a woman crippled for 18 years. எப்படி இருந்திருக்கும்? 18 வருடமாய் கூனியாய் இருந்தவருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை நாம பார்க்கிறோம். தியான பகுதிக்காக லூக்கா 13:16 வாசிக்கப்பட்டது. Luke 13:16, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். சாத்தான் இந்த கூனியை 18 வருஷமாய் கட்டி இருந்தான். என்ன பாவம் செய்தாலோ என்று தெரியவில்லை. ஒருவேளை பாவம் செய்யவில்லாட்டாலும் இப்படிப்பட்ட வியாதி அவரை தொத்து கொண்டு இருக்கும். யோபு 1வது அத்தியாயத்தில் யோபை குறித்து வாசிக்கிறோம். யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலவனமாய் இருக்கிற யோபு தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வதற்கு முன்பதாக யோபை குறித்தால் உத்தமனா இருந்தான். யோபு நீதிமானா இருந்தான். பாவம் செய்வதற்கு அவன் பயந்திருந்தான். யோபுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது உச்சத்தலிருந்து உச்சம் கால் வரை கொப்பளமாக வியாதி அவனை தொத்து கொண்டது. எனக்கு பிரியமான அன்பார்ந்த குடும்பங்களே, ஆண்டவர்களாக நாம் இருக்கலாம். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு வியாதிகள் வருவது உண்டு. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் வருவது உண்டு. ஆண்டவரோடு இருக்கின்ற போது இந்த பாடுகளில் இருந்து நம்ம இருக்கிறாரு மீட்டு வருகின்ற போது அது கிடைக்கிற சந்தோஷத்திற்கு அளவே இல்லை.
முதலாவதாக 18 வருடமாய் கூனியா இருந்தவள், தேவனுக்கு பயந்திருந்தவள், தேவனோடு நடந்தாள். A crippled woman for 18 years, she feared God and walked with God. என்ன ஒரு ஆச்சரியம்! யோவான் 11:3, John 11:3, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான். இயேசு கிறிஸ்து லாசரும் அவருடைய சகோதரர்களை அவர் நேசித்தாரு. நீர் நேசிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான். ஆண்டவரை நேசித்த லாசரு வியாதி படுக்கையில இருந்தான், மரணப்படுக்கையில இருந்தான். நீங்கள் நானும் தேவன் நேசிக்கலாம், நான் குடும்பமாக தேவன் நேசிக்கலாம். வியாதி நம்ம சொத்துக் கொள்வது உண்டு, ஆனால் பரலோக தேவன் இருக்கிறாரு, அந்த வியாதியிலிருந்து நம்மை குணப்படுத்தக்கூடியவராக அவர் இருக்கிறாரு. லூக்கா 13:11, Luke 13:11, அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தால், நிமிரவே இல்லை. நீங்க நிமிர்ந்து நிற்கிறீங்க, நான் நிமிர்ந்து நடக்கிறோம் அப்படின்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கூனியா இருந்தவள் இப்படி கூடமாகவே நடந்து கொண்டு இருந்தான். எப்படி இருந்தா? தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால், தேவனோடு அவள் நடந்தாள். பிரியமானவர்களே, பாவம் செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் தேவனை நிமிர்ந்து பார்க்க முடியாது. Those who do iniquities, they cannot look above. Those who do sin, they cannot look to the God of heaven. லூக்கா 13:11, அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தால், பாவம் செய்கிறவர்கள் தேவனை நிமிர்ந்து பார்க்க முடியாது. லூக்கா 18:13 விதமாக சொல்கிறது, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் தேவனே என்று அவனுடைய பிரார்த்தனையை எடுத்தான். ஆச்சரியம்! ஆயக்காரன், நான் ஒரு பாவி, பரலோக தேவனை பார்ப்பதற்கு நான் தகுதியற்றவன் என்று அவன் தூரத்திலே நின்று வானத்தை ஏறெடுக்காமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு தேவனை நோக்கி அவன் ஜெபித்தான். தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். The publican standing afar, and he was ashamed to look above. He was beating upon his breast and told God, I am a sinner, be merciful to me. பாவத்தில் நாம் இருக்கக்கூடிய நீங்கள் நானும் ஆயக்காரனை போல நாம் தாழ்த்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? பாவம் செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் தேவனை நிமிர்ந்து பார்க்க முடியாது. சங்கீதம் 40:12, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது, அவைகள் என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. சங்கீதக்காரன் தாவீது மிக அருமையாக சொல்றாரு, என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம், என்னுடைய மீறுதல் நிமித்தம், என்னுடைய பாவத்தின் நிமித்தம் நாம் தேவனை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொல்கிறார். எப்படி இருக்கிறோம்? 18 வருடமாய் கூனியாய் இருந்தவள் என்ன சொன்னார்? தேவனுக்கு பயந்து நடந்தால், தேவனோடு அவள் நடந்தாள். பாவம் செய்கிறவர்கள் கூடர்களாக இருக்கிறாங்க, பாவம் செய்கிறவர்கள் கூனியாக இருக்கிறார்கள் என்று நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்த வசனம் சங்கீதம் 40:13, Psalm 40:13, கர்த்தாவே நீர் என்னை விடுவித்தருளும். சங்கீதக்காரன் தாவி சொன்னாரு, என்னை விடுவித்தருளும், என் பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும். ஒருவேளை அந்தரங்கமான பாவங்கள், வெளியரங்கமான பாவங்கள் காணப்பட வேண்டால் தேவனுடைய சமூகத்தில் நாம் அறிக்கை செய்து ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்கின்ற போது இயேசு இருக்கிறார், நமக்கு இளைப்பாறுதலை குறிப்பிடுவதாக இருக்கிறார். முதலாவதாக 18 வருடம் கூனியாக இருந்தவள் தேவனுக்கு பயந்து நடந்தாள். இரண்டாவதாக தவறாமல் ஆலயம் வந்தாள். A crippled woman for 18 years, she was regular in coming to the church. நாளிலே நம்முடைய இல்லங்கள்லாம் தேவனுடைய ஆலயமாய் மாறிப்பதற்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆலயம் திறந்திருக்கின்ற போது நிறைய குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். ஆலயத்திற்கு தவறாமல் தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்க வருவீங்க, அது பெரிய ஆசீர்வாதம். கொடுத்ததை செய்யுங்க. I know many believers families are there, when church was open they were regular in coming to the church. Keep it up. 18 வருடமாய் கூனியாய் இருந்தவள் தவறாமல் ஆலயம் வந்தாள். She attended the church regularly. She was faithful in church services. லூக்கா 13:11, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். பலவீனப்படுத்தும் ஆவி,
சாத்தானுடைய ஆவி 18 வருஷமாய் அவளை கட்டப்பட்டிருந்தது. அவளால் நிமிர்ந்து நடக்க முடியல. லூக்கா கூனன் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். கூனி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால் அவர் ஒரு சிறந்த மருத்துவர். டாக்டர் லூக் uses the word cripple because he was a physician. எனக்கு தெரியுதுல, ஒரு அன்பார்ந்த ஒரு பிரின்சிபல் சார், அல்ல அன்பார்ந்த ஒரு பாஸ்டர், குடியாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வேலை செய்யும் போது அவர் ஒரு நாள் தஞ்சாவூருக்கு புறப்பட்டு போனாரு தன் மனைவி வீட்டில் சொல்லிட்டு. அங்கே போன போது அப்படியே அந்த திறன் நடந்துகிட்டு இருக்கிற போது திடீர்னு வயிற்று வழியில வந்து பயங்கரமான வலி ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு போனாரு. உடனே எனக்கு சிகிச்சை கொடுங்க, என்னால் தாங்க முடியல அப்படின்னு போது அந்த மருத்துவர் சிகிச்சையை கொண்டு வந்து அவரை படுக்க வைத்து அவருடைய முதுகு தண்டில் வந்து அந்த ஊசியை போட்டார். ஏற்கனவே சரீரத்துடைய வலிகள் இருந்தது. அந்த முதுகு தண்டுல ஊசி போடும்போது இன்னும் வலியாக இருக்கும், நீங்க தாய் கொள்ளுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு முதுகு தண்டுல ஊசி போட்டாரு. மருத்துவர் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாரு, அவருக்கு தவறான ஊசியை வந்து போட்டாரு. இரண்டாவது முறையாக இன்னொரு மருந்தை எடுத்துக்கொண்டு வந்து சரியான மருந்தை கொடுத்து வந்து அவரை பார்த்துனாரு. முதல்ல தவறான ஊசி மருந்தை நான் போட்டுட்டேன், இது சரியான மருந்து ஊசி, இதை நான் முதுத்தட்டில் போட போறேன், இல்லைன்னா சரீரம் பாதிக்கப்படும் சொன்ன போது அது இரண்டாவது முறையாக அவருடைய சரீரத்தில் வந்து இரண்டாவது ஊசியை போட்டாரு. கொஞ்ச நாள் கழித்த பிறகு நிமிர்ந்து நடந்தவர் அப்படி கூணராக அவர் மாறிட்டார். மருத்துவமனையில் சோங்கடைத்து மீண்டும் தன்னுடைய வேலைக்காக அவர் வருகின்ற போது கொஞ்ச நாள் ஓய்வெடுத்து மீண்டும் வேலைக்கு வரும்போது அப்படியே புரிஞ்சுட்டு வருவாரு. தன்னுடைய வேலையை அப்படி செய்வார். அவர் பார்த்துவேன், குட் மார்னிங் பாஸ்டர் அப்படின்னா, குட் மார்னிங் மிஸ் ஆனந்த், தேங்க் காட் யூ ஆர் வாக்கிங் ஸ்ட்ரைட். அவர் சொல்றாரு குட் மார்னிங் சொல்லும்போது அவர் என்னை பார்த்து குட் மார்னிங் சொல்றாரு, மிஸ்டர் ஆனந்த் நீங்க நிமிர்ந்து நடக்கிறீங்க, தேவனுக்கு நன்றி செலுத்துங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த வழியிலே கலத்திலவர்களுக்கு தான் அந்த வழியெல்லாம் தெரியும். ஆலயம் தவறாமல் வந்து கொண்டு இருந்தால் என்று நாம பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? 18 வருஷம் வந்தும் அவன் போகவில்லை என்றால் மற்றவர் தப்பா பேசுறாங்க, அதெல்லாம் பொருட்படுத்தல. இவன் கூடியா இருக்கிறாரே, இவன் என்ன பாஸ் செய்தாலோ ஒரு மிருப்புதாக்கள் பாஸ் இருப்பாங்களே அப்படி எல்லாம் பேசுறாங்க, அது பொருட்படுத்தவில்லை. வழியில் இருந்தது கூடியா இருந்தா தேவனுடைய ஆலயத்திற்கு தவறாமல் வந்து கொண்டிருந்தால் நாம் ஆண்டுடைய தேடுகின்ற போது, தேவனுடைய பிரசனத்தில் வருகின்ற போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொள்கிறோம். மூன்றாவதாக ஓய்வு நாள் ஆசரிப்பை அவர் கைவிடவில்லை. She never gave up the Sabbath observance. கூனியின் வேதனை எவ்வளவு இருந்தாலும் அவள் ஓய்வு நாளை விடவில்லை. இன்னும் சபையில் அவள் இருக்க காலியாகவில்லை. கூனியா இருந்தால் வேதனையாக இருந்தது, ஒரு நாளும் அவருடைய இருக்கை காலியாக வந்து இல்லை. ஆலயம் தவறாமல் வந்து கொண்டு இருந்தோம். லூக்கா 13:12, Luke 13:12. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தில் நின்று விடுதலைப்பட்டாய் என்று சொல்லி சொன்னாரு. ஸ்திரீயே நீ பலவீனத்திலிருந்து நீ விடுதலை பெற்றாய். எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இவள் ஆலயத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போடு வரல. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வேன் என்று எதிர்பார்ப்போடு அவள் வரவில்லை. ஆலயத்திற்கு வந்தார், தேவனை தொழுவது மாத்திரம் அவர் வந்தார். She never came to the church for expectations. She never came to the church for God's blessings. But she was regular in attending the church services. ஓய்வு நாளிலே எதை செய்ய வேண்டுமோ அதை தான் செய்ய வேண்டும். கூன் முதுகில் இல்லை, நம்முடைய மூளையில் வந்து அது இருக்கிறது. ஆசீர்வாதத்தை இழக்காத கூனி. She never missed God's blessings. Dr. Herbert Fudger says, if she did not come to the church on that particular day, she might have missed the God's blessings. If she did not come to the church on that particular day, she might not recover her health. Dr. Herbert Fudger சொல்றாரு, அந்த கூனி அன்றைக்கு வராமல் இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்திருப்போம். அந்த கூனி ஆலயத்திற்கு வரவில்லை என்றால் அன்றைக்கு சுகம் கிடைத்திருக்காது. அந்த கூனி அன்றைக்கு ஆலயத்துக்கு வராமல் இருந்தால் தன் பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்திருக்காது என்று டாக்டர் ஹெர்பர்ட் பக்கர் இவரை பற்றி மிக அருமையாக சொல்றாரு. பிரியமானவர்களே, நாம் தேவனை ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும். அதான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய வீட்டில் வந்து ஜெபம் என்ற பலிபீடமானது கட்டப்பட்டு இருக்க வேண்டும். காலையிலும் மாலையிலும் நம் துதி எப்பொழுதும் இருக்க வேண்டும்.
தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அந்தி சந்தி மத்தியான வேளையிலே அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். கட்டளை போடப்பட்டது, கட்டளை கையெழுத்து போட்டாரு. ஆனால் தானியேல் வழக்கத்தின்படி தன் மேல் வீட்டுல போய் தன் ஜன்னல் கதவுகளே நேராக திறந்திருந்து காலை மதியம் சாயங்காலம் வேளை அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஜெபிக்கிற குடும்பம் சேர்ந்திருக்கும், ஜெபிக்கிற குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், ஜெபிக்கிற குடும்பத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும், ஜெபிக்கிற குடும்பத்தில் தேவன் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். நம்ம எண்ணி பார்ப்போம். இந்த மாத நீளமாக பொருளும் தேவன் நம்ம எல்லாரையும் பாதுகாத்து வந்திருக்கிறாரு. ஆண்டவரை சொல்ல வேண்டும், ஆசீர்வாதத்தை இழக்காத இந்த கூலி தேவனுடைய ஆசீர்வாதத்தை வச்சுக்கூடாது, இழந்து விடக்கூடாது. கடைசி அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது தேவனை மகிமைப்படுத்தினோம், தேவனை அவர் மகிமைப்படுத்தினோம். She praised God. லூக்கா 13:12 இயேசு அவளை தம்மிடத்தில் அழைத்தார். இயேசு அவளை தம்மிடத்தில் அழைத்தார். ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய கண் அது கூடி மேல் பட்டது, ஆண்டவர் அழைத்தார். லூக்கா 13:13 சொல்கிறது, அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். எவ்வளவு நிமிரக்கூடாத கூடிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கண்கள் பட்டது. 18 வருஷமா தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து இருந்தார், அங்கங்க போய் கொண்டிருந்தாப்ல, யாருடைய கண்களும் அவனுக்கு படல. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் யாருடைய கண்களும் மேல படலையே அப்படி நினைச்சு கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் கண்கள் உங்கள் மேல் பார்த்துக் கொண்டிருக்கிறது, உங்கள் குடும்பத்தின் மேல் பார்த்துக் கொண்டிருக்கிறது. 18 வருடமாய் கூடியாய் இருந்தவர்கள் நினைச்சாங்க, இவள் என்ன பாவம் செய்தாலோ இவர் நிமிர்ந்து நடத்த முடியவில்லையே என்று எவ்வளவோ பேசுறாங்க. அதெல்லாம் பொருட்படுத்த ஆண்டவர் மாத்திரம் எனக்கு போதும். எபேசபை பட்டணத்தார் சொன்னாங்க, விசுவாசினாங்க, இயேசு எங்களுக்கு போதும். Jesus is sufficient for us. That was the hope of the believers in Ephesus church. தேவனை அவள் மகிமைப்படுத்தினார். அவள் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அவர் கை வைத்த போது அவர் தோகடித்தது. அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நாமும் ஆண்டவரை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்விதமாக 13-18 ஆண்டு காலம் கூனியாக இருந்தவள் நிமிர்ந்து நடந்த போது தேவனை மகிமைப்படுத்துவது போல நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உங்களையும் குடும்பத்தை நம்ம எல்லாரையும் அவர் அழைத்திருக்கிறார். தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம கூடி இருக்கிறோம். அந்த கூனி என்ன செய்யலாம்? இயேசுவை பார்க்காமலே சிரித்துக் கொண்டிருந்தோம். இயேசுவை பார்க்கல, அந்த கூனியாக இருந்தால் இயேசுவை சிரித்துக் கொண்டிருந்தோம். இயேசு விடுதலை கொடுத்த போது அவன் நிமிர்ந்து இன்னும் அதிகமாக அவன் செய்தாரு, தேவனை அவர் துதித்தார். லூக்கா 13வது அதிகாரம் 10-16 வரை பார்க்கின்ற போது 18 வருடமாய் கூனியாய் இருந்தவளுக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்தால் விடுதலை வந்து கொடுத்தார். A woman crippled for 18 years, she was released from Jesus. சாத்தானுடைய கட்டிலிருந்து அவளை அவிழ்த்தார். 10வது வாசிக்கிறேன். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்திலே போதம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தார். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இயேசு ஓய்வு நாளிலே சுத்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்வதற்கு 6 நாள் உண்டு, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செயலாது என்றார். கர்த்தர் அவனுக்கு பிரயோஜனமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்தில் இருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியது இல்லையா என்றார். இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் இருந்து அற்புதம் செய்தாங்க. அங்கிருந்த வேதபாரர்கள் ஜெப ஆலயத்துடைய தலைவர் சொன்னாங்க, உங்களுக்கு மற்ற 6 நாள் இருக்கிறதே, இன்றைக்கு ஏன் இவர் செய்கிறார் என்று சொன்ன போது, மாயக்காரரே, உங்க தொழுவத்தில் இருக்கிற மிருக ஜனங்களை அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவீங்களே, சாத்தானால் 18 வருஷமாய் கட்டப்பட்டிருந்தவள் இவனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டியதில்லையா என்று சொன்னார். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டிருந்த ஆபிரகாம் குமார்த்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். சாத்தானால் 18 வருஷம் அவள் கட்டப்பட்டிருந்தார். எனக்கு பிரியமானவர்களே, பரலோக தேவன் நினைச்சாரு, அந்த கட்டுகளில் இருந்து தேவன் வந்து விடுதலை கொடுத்தாரு.
எப்பேற்பட்ட தடைகள் நமக்கு இருந்தாலும், எப்பேற்பட்ட கட்டுகள் ஒருவேளை சாத்தான் மூலமாக கட்டப்பட்டிருக்கலாம், நம்ம பயப்பட வேண்டியதில்லை. 18 வருடமாய் கூனியாய் இருந்தால், சாத்தான் கட்டப்பட்டிருந்தால், இயேசு அவனுக்கு விடுதலை கொடுத்தார். அவன் சுகம் கிடைத்த பிறகு எவ்வளவு நாட்கள் இருந்தாலும் நமக்கு தெரியாது. அப்படி பார்த்துனாரு, இனிமேல் நீ பாவம் செய்யாத. அதே போல நாம் எப்பேற்பட்ட பாவிகளா இருந்திருக்கலாம், ஒருவேளை தேவனை விட்டு நாம் தூரமாய் போயிருந்தாலும் அவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறாரு. அவருக்கு வருகின்ற போது தன்னுடைய மகனாக, தன் மகளாக அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். சகையை பார்த்தினாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவருடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டது. தன் பாவை எல்லாம் அறிக்கிட்ட போது, எனக்கு பிரியமானவர்களே, சகையை வீட்டுக்கு ரட்சிப்பது போல பரலோக தேவன் உங்களுக்கும் வீட்டுக்கும் ரட்சிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறாரு. இந்த கூனியை தேவன் சமூகத்தில் வந்து அவர் நாடி அவர் தேடினது போல நாமும் என்ன செய்ய வேண்டுமே என்றால், நாம் தவறாமல் தேவனை தேட வேண்டும். தேவனுக்கு பயந்து நடந்தால், she feared and walked with God. ஆலயம் தவறாமல் வந்தால், she was regular in coming to the church. ஓய்வினால் ஆசிரிப்பை கைவிடவில்லை. she never gave up the Sabbath observance. ஆசீர்வாதத்தை இழக்காத கூனி, she never missed God's blessings. தேவனை மகிமைப்படுத்தினார். she praised God. என்ன ஒரு ஆச்சரியம்! தேவன் இந்த கூனியுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்த போல நாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதம் செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறாரு. நாம் எல்லோரும் பரலோகத்திற்காக அப்பேற்பட்ட பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் பரலோக தேவன் அனைவருக்கும் தருவாராக. ஆமென். தேவ செய்திக்கு ஏற்பாகவும் இந்த ஆராதனை நிறைவாக நாம் எல்லாரும் சேர்ந்து 370வது பாடலை பாடுவோம். 370 பேசும் இயேசு ரட்சகா அன்பின் குரலாலே என்ற பாடலே நாம் பாடுவோம். 370வது பாடல். நேதானே தல்லையென்று
ஆசிரியத்து பராமரித்து வைத்திருக்கிற பரலோகத்தின் அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில் நாம் வந்தபோது வெறுமையான சரீர பிராண பாத்திரங்களாக உடைய தனித்தல் வந்திருந்தோம். ஆண்டவரே, துதி பாடல் மூலமாக, ஜபத்தின் மூலமாக, கேட்ட சத்திய வார்த்தை மூலமாக எங்கள் சரீர பிராண பாத்திரத்தை உங்களுடைய ஆசீர்வாதத்தில் இருப்பதற்கு நமக்கு நன்றியை செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் இருக்கிற அன்பார்ந்த விசுவாச குடும்பங்களின் ஆசீர்வாதத்திலும் நேரலை மூலமாக இருந்திருக்க எல்லா குடும்பங்களோடும் ஆண்டிய அனுக்கிரகம் இருக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாம் குமார்த்தியாக இவளை ஓவினாலில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். 18 வருடமாக கூலியாய் இருந்தவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கண்கள் பட்டது மாத்திரத்திலே அவள் சோகம் கிடைத்து அவன் நிமிர்ந்து இன்னும் அதிகமாக செய்தது போல அன்பு ஆண்டவரே, எங்களை பலவீனப்படுத்தும் ஆவிகள் மத்தியில் இருக்கிற கர்த்தாவே, எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்து தொடர்ந்து ஆண்டவரை நாம் நிமிர்ந்து துதிக்கும்படியாக கிருபையாக்கி தரும்படியாக நாம் என்று கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதுமாக பிறந்தநாள் கொண்ட பிள்ளைகளுக்காக சிந்திக்கிறோம். இன்னொரு ஆண்டை கொடுத்து கர்த்தாவே, உங்களுடைய ஆசீர்வாதத்தில் வரக்கூடியாக நாம் என்று கர்த்தாவே, இந்த மாதத்திலே திருமண நாளை கொண்டாட தம்பதிகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிற கர்த்தாவே, தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையின் தங்களுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர்கள் கர்த்தாவே. இன்னொரு ஆண்டை குடும்பத்திற்கிற உன் நன்மையாக நீ முடிச்சுடும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பள்ளியில் கல்வி படிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து ஆண்டவரே, இந்த ஆண்டினை ஜெயித்த பிறகு ஆண்டை கிருபையோடு இருக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் கர்த்தாவே. இந்த தொற்று வியாதி மூலமாக பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமத்துவம் கர்த்தாவே, எனக்கு சித்தம் உண்டு சுகமான சொல்வதில் பிரலோகத்தில் ஆண்டவரை பிள்ளைகள் சுகத்தை கொடுக்க வேண்டிய கர்த்தாவே, தொற்று வியாதிலிருந்து எங்கள் எல்லாரையும் காக்கும்படியாக நாங்கள் வேண்டிய கர்த்தாவே. இந்த நேரில் மூலமாக இருந்திருக்க எல்லா குடும்பங்களுக்காக, பூலோகில் வாழ்கிற எல்லா குடும்பங்களுக்காக உங்களுடைய தனித்து வருகிற கர்த்தாவே, எல்லாருக்கும் சுகத்தை சமாளிக்கப்படும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆறுதல் தேவனுக்கு ஆறுதலையும் தேவனால் சமாளிக்கப்படும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்த மிஸ்டர் அமலன் அவர் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கவே, தங்களுடைய பணிகளை அபரிதமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டியிருக்கவே, இசைக்கருவி மூலமாக எங்கள் உதவி செய்த தம்பி கேள்விக்காக ஜெபிக்கிறோம். அந்த மகனையும் அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கவே, பிள்ளைகளுக்கு குறிப்பிட்ட தாளங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒரு நாட்கள் தங்களை தாளங்களை தேவனுக்காக செலவழித்து அது மூலமாக தேவன் நாம மேம்படுத்த ஆண்டை கிருபையோடு முடியாக நாம் கர்த்தாவே, திருமணத்துக்கு காத்துள்ள பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். ஏற்ற துணையை கொடுத்து அவங்க மூலமாக புதிய குடும்பத்தை சுவாமிக்க முடியாக வேண்டுகிறோம். வேலை வேண்டும் என்று வாஞ்சியா இருக்கிற பிள்ளைகளுக்கு அவங்களுடைய தனித்து வருகிறோம். நம்மள ஆண்டவரே, வேலையை கொடுத்து அவர் போதுமான வருமானம் வந்து குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது ஆண்டு கிருபைகளோடு முடியாக வேண்டுகிறதாவே. எங்களுடைய நாட்டுக்காக, தேசத்துக்கு, உலகத்திற்காக ஜெபிக்கிறோம். எந்தெந்த தலைவர்கள் தங்கள் தேசத்தை வளர்க்கிறார்களோ ஆண்டை கிருபை அவர்களோடும் அவருடைய குடும்பத்தோடு கூடியாக வேண்டுகிறோம். மருத்துவத்துறையில் இருக்கிறவர்களுக்காக உங்களுடைய கருத்தாவே, அவர் மூலமாக எங்களுடைய எல்லா காரியங்களும் செயல்படுவதற்காகவே மருத்துவ குடும்பங்கள் நீர் ஆசீர்வதிக்க முடியாக வேண்டியிருக்காவே. காவல்துறையில் இருக்கிற குடும்பங்களுக்காக, அதிகாரிகளுடைய குடும்பங்களுக்காக உங்களுடைய தனித்து வருகிறோம். அவர்களையும் வெகுவாக நீர் ஆசீர்வதிக்க முடியாக நாம் கர்த்தாவே. இந்த பூலோகில் வார எல்லா குடும்பங்களோடு ஆண்டை கிருபை இருக்க முடியாக வேண்டியிருக்காவே. இந்த வார நீளமாக இருந்து அவங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வால் முடித்து புதிய வார்த்தைகளை தொடர்கின்ற போது, புதிய வார்த்தைகளாக பேசுகின்ற போது கர்த்தருடைய சமூகங்கள் முன்கடத்தும்படியாக வேண்டியிருக்கவே எங்கள் சபை குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். கொடுப்பதன் மூலமாக, ஜபத்தின் மூலமாக ஆண்டு தாய்மொழி சுத்தங்கத்தாவே தொடர்ந்து ஆண்டை கிருபை எல்லா குடும்பங்களோடு முடியாக வேண்டியிருக்கத்தாவே. எங்கள் சார்ந்திருக்கிற ஆசிரியர் பள்ளி குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். நைட்டிங்கள் பள்ளி குடும்பத்தை நீர் ஆசிரியக்க முடியாக வேண்டியிருக்கத்தாவே. இந்த பண மகிழ்ச்சியான ஓய்நாள் முழுவதுமாக கர்த்தரை பிரசனம் ஆசீர்வாதம் நடத்திருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பிரசனாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நேரில் மூலமாக இருந்திருக்க எல்லா குடும்பங்களோடும் கூட எங்கள் மத்தியில் அன்பார்ந்த சபை விசுவாசி குடும்பங்களோடும் நீர் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். Oh
செலுத்துகிறோம். இந்த நேரமாக எங்களுக்கு எல்லா குடும்பங்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரலோக தேவன் புதிய மாற்றுலா கடத்துகின்ற போது, புதிய வார்த்தைகளா கடத்துகின்ற போது பரலோக தேவனுடைய ஆசீர்வாதம் வழிநடத்தல் உங்கள் குடும்பத்தோடு இருக்கும்படியாக அடிய ஜெபமாக இருக்கிறது. இணைந்த எல்லாருக்கும் நாம் நன்றி செலுத்துகிறோம். May God bless all of us. Amen.